மேஷராசிக்கு 2025 மே 18ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியின் விரிவான பலன்களையும் பரிகாரங்களையும் இது விளக்கும். இது ஜோதிட அடிப்படைகளை உள்ளடக்கியது. பொதுமக்களுக்கு புரியும் வகையில எளிமையா கொடுக்கப்பட்டிருக்கு. 2025 மே 18ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேலும் கேது சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சாயங்காலம் 4:30 மணிக்கு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கு. இது 2026 டிசம்பர் 5 வரைக்கும் நீடிக்கும். ராகு மற்றும் கேது ஜோதிடத்துல நிழல் கிரகங்களா கருதப்படுது. ஆசை, ஆன்மீகம், விடுதலை போன்றவைகளை இது குறிக்கும். இந்த பெயர்ச்சி மேஷ ராசிக்கு பல பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை பின்வரும் பகுதிகளில் விரிவா பார்ப்போம். வேலை மற்றும் சமூக வட்டத்தின் பார்வையில ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால இது வேலை மற்றும் சமூக வட்டத்துல வளர்ச்சியை தரும். 11ஆம் வீடு என்றது லாபம், நண்பர்கள், புகழ், சமூக கட்டமைப்பு இவைகளெல்லாம் குறிக்கும். இந்த காலத்துல புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மற்றும் சமூக குழுக்கள் மூலமா பலனும் பெற இருப்பீங்க. இது உங்கள் புகழையும் பொருளாதார நிலையையும் மேம்படுத்தும். ஆனா ராகு சில சமயங்கள்ல முடிவுகளை விரைவா எடுக்க வைக்கலாம். எனவே கவனமா இருங்க. குறிப்பா புதிய திட்டங்கள்ல பங்கேற்கும் போது கவனமா செயல்படுங்க. பணம் மற்றும் நிதி நிலையில ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால பண வரவு அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் சமூக வட்டம் மற்றும் தொழில்முறை இணைப்புகள் மூலமா ராகு சில சமயங்கள்ல அதிக செலவு, சந்தேகமான முதலீடுகளை ஊக்குவிக்கும். எனவே சேமிப்பு மற்றும் நீண்ட கால திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால வேடிக்கை அல்லது பேரிடர் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியதுன்னு பார்த்தா விரைவான முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்தேகமான முதலீடுகளையும் தவிர்க்கிறது நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால மனசோர்வு மற்றும் கவலை போன்றவைகள் ஏற்படலாம். குறிப்பாக சமூக அழுத்தம் காரணமாக கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால வயிற்று பிரச்சனைகள் அல்லது புற நாடி சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த காலத்துல தியானம், யோகா மற்றும் சத்தான உணவு மூலமா உடல் நலத்தை பராமரிக்கிறது நல்லது. விரைவான உடல் உழைப்பை தவிர்த்து தேவைப்படும் போது ஓய்வு எடுங்க. குடும்பம், உறவுகள் மற்றும் கல்வி நிலையை பார்க்கும்போது ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால நண்பர்கள் மற்றும் சமூக குழுக்கள் உங்கள் ஆதரவை அதிகரிக்கும். ஆனா கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால குழந்தைகள், கல்வி, கலை போன்ற பகுதிகளில் குழப்பம் அல்லது பிரிவு ஏற்படலாம். குழந்தைகளோட உறவுகளில் பொறுமையுடன் பேசுங்க. கல்வியில் கவனம் குறையாம இருக்கவும். படிப்புல கவனமா இருப்பது நல்லது. கேது பழைய படைப்பு திட்டங்கள்ல ஆர்வம் குறைய வைக்கலாம். ஆனா புதிய கோணங்களை ஆராய்வதற்கு ஊக்குவிக்கும். இதுல நண்பர்கள் ஆதரவும் அதிகரிக்கும். புதிய கல்வி வாய்ப்புகள், தொழில்நுட்ப ஆர்வம் அதிகரிக்கும். பரிகாரங்கள்னு பார்த்தா இந்த பெயர்ச்சியோட தோஷங்களை குறைக்கிறதுக்கும் நன்மைகளை அதிகரிக்கிறதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்கு. தினமும் தியானம் செய்யறது மன அமைதியை தரும். கேதுவை சமாதானப்படுத்த தவிடு நாய்களுக்கு உணவு கொடுங்க. வெள்ளியிலான நகைகளை அணியாம இருக்கிறது கேது தோஷத்தை குறைக்க உதவும். வாழைப்பழம் தானம் செஞ்சு வாழை மரங்களை வழிபடுங்க. சிவன் அல்லது கணேசனை வழிபாடு பண்ணுங்க. இவங்களை வழிபடுறது ராகு மற்றும் கேது தோஷத்தை குறைக்கும். சனிக்கிழமைகள்ல கருப்பு எள் அல்லது உணவை தேவையா இருக்கிறவங்களுக்கு தானமா கொடுங்க. மேஷராசிக்கு 2025 மே மாசம் ராகு கேது பெயர்ச்சி பல வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும். பணி மற்றும் சமூக வட்டத்துல வளர்ச்சி இருக்கலாம். ஆனா கல்வி, உறவுகள் மற்றும் உடல் நலத்துல கவனமா இருக்கணும். பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலமா இந்த காலத்தை சிறப்பா பயன்படுத்த முடியும். ஜோதிடம் ஒரு வழிகாட்டி மட்டும்தான். உங்கள் செயல்கள் மற்றும் தேர்வுகள் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். இந்த பயிற்சியை புதிய தொடக்கங்களுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.